வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அதிமுக வாக்குகளை கவர விஜய் முயற்சிக்கிறாரா? ஏன்னா திமுகவை எதிர்த்து பேசுகிற விஜய் அவர்கள் வாயே திறக்க மாட்டேங்கிறார் அதிமுகவுக்கு எதிராக. அதிமுகவை விமர்சிக்காமல் இருக்கிற ரகசியம் என்ன? அதுக்கு என்ன காரணம்? ஏன் பண்றாரு? அதேபோல அதிமுகவில் இருந்து அ பெரும்பாலான வாக்குகள் தனக்கு வரும்னு நினைக்கிறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா ரசிகர்களாகவும், விசுவாசிகளாகவும் இருப்பவர்கள் பலரும் விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதேபோல எம்ஜிஆர், ஜெயலலிதா ரசிகர்கள் அ ஒரு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதுக்கு எடப்பாடி சரியா இல்ல. அதனால விஜய் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதேபோல திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளும் தனக்கு கிடைக்கும். அந்த வகையில ஆதவ் அர்ஜுன் சொன்ன மாதிரி 25% வாக்குகள் விஜய் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புகிறது. இதை பற்றி நம்ம விரிவாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ அதிமுகவுடைய வாக்குகளை கவருவதற்காக விஜய் சில முயற்சிகளை செய்கிறார். அதிமுகவை விமர்சிக்கவே கூடாது. ஏன்னா அது ஒரு ஊழல் கட்சியாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம அதிகம் பேசாமல் இருந்தாலே அந்த வாக்குகள் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். இளைஞர்கள்ல பெரும்பாலானவர் அதிமுகவில் இருக்கிற இளைஞர்கள் விஜய்க்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே போல திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளும் தனக்கு வருங்கிற அடிப்படையில் தான் ஒரு 8ல இருந்து 12% வாக்குகள் வரும் நம்ம கணக்கு பண்ணியிருந்தோம். ஆனால் அவர் 20ல இருந்து 25% நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தனியாவர்த்தனம் செய்ய முயற்சிக்கிறார். தன்னுடைய பவர் 10%, 8, 6, 12, 15, 20, 25 அப்படிங்கிறது தனியாக நின்றாதான் தெரியுங்கிறதுனால அவரு விஜய் அவர்களும் தனியா நிக்க ஆரம்பிச்சார். கொஞ்ச நாள் முன்னாடி கூட எடப்பாடி அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது திமுகவை எதிர்க்க நினைப்பவர்கள் திமுக திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து தூக்குவதற்காக யாரெல்லாம் தயாராக இருக்கிறீர்களோ அவங்க எல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும். அப்பதான் அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். சரி, அதற்கு விஜய் என்ன சொன்னார்? விஜய் அதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடியே செயற்குழு கூட்டத்துல என்ன பேசினார் அப்படின்னா, நாங்கள் திமுகவோட பாஜகவோடும் எக்காலத்திலும் கூட்டணி வைக்கவே மாட்டோங்க. அது 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 உறுதி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. இதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி ஆல்ரெடி ஃபைனல் ஆனதுனால அவர் கண்டிப்பா இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் 2 நாள் கழிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல விஜய் எங்க கூட்டணிக்கு வரணும். அதாவது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் பலமான கூட்டணி அமைந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி விஜயை மறைமுகமாக அவர் கூப்பிட்டாரு. ஆனால் அவர் விஜய் அதுக்கு ரியாக்டே பண்ணல. ஆனால் ஆதவ் அர்ஜுன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு ஒரு 2 நாள் முன்னாடி புதிய தலைமுறையில. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 50% எங்களுக்கு வந்துருச்சுங்க அப்படிங்கிறாரு. அதிமுகவுடைய வாக்குகள் பெரும்பாலும் எங்களுக்கு தான் வரும். கிட்டத்தட்ட நாங்க 20, 25% வாக்குகளை எளிதாக பெற்று விடுவோம். நாங்க தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போட்டாரு. என்னையா அது அதாவது இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. இவர் 25% அப்படிங்கிறாரு. அது உண்மையா அப்படின்னு கேட்டா அதில் உண்மை இல்லைங்கிறது தான் ப்ரூவ் ஆகுதுங்க. எப்படி அப்படின்னா இப்ப நம்ம கூட ஒரு டேட்டா கொடுத்தோம் நேற்றுக்கு. 183 206 தொகுதிகள் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. என்னுடைய அடுத்த தலைப்பும் 100 தொகுதிகள்ல திமுக வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி தினமலர்ல ஒரு செய்தி வந்துச்சு. அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி சரி விஜய் பேசின விஷயங்களை நம்ம பேசிடலாம். விஜய் கட்சியோட எதிர்காலம் எவ்வாறு இருக்க போகிறது அப்படிங்கிறதான். அதே போல சீமான் அவர்கள் விஜயோட கூட்டணிக்கு போவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எல்லோரும் எழுப்பினார்கள். சீமான் நான் கட்சி ஆரம்பிச்சு 10, 12 வருஷம் ஆகுதுங்க. நான் ஏங்க அங்க போனோம்? நான் ஏன் அங்க போனோம்? எனக்கு அதுக்கு அவசியமே கிடையாது. என் தலைமை ஏற்க விஜய் ரெடியான தயாரா என்றால் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு வார்த்தை போடுறாரு. விஜய் என்ன சொல்றாருன்னா, விஜய் நான் தான் அதாவதுங்க சீமான் அவர்கள் 8% நிரூபிச்சிருக்காருங்க. அதே போல் தமிழக வெற்றி கழகம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அதாவது இது ஒரு அன்டெஸ்டட் கட்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் நாங்கள் தனியாக நிற்கிறோம். அப்படி நாங்க தனியா நிற்கும் பட்சத்துல அது திமுகவுக்கு சாதகமாக இருந்ததுன்னா எதிர்த்து போட்டோம் அப்படிங்கிறது தான் விஜயோட இதா இருக்கு. ஏன்னா திமுகவை எதிர்த்து தானே அவர் அரசியல் பண்றாரு. பட் அந்த அரசியல் எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியுங்கிறதும் கண்கூடாக தெரிகிறதுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை விஜய் மறந்துட்டாரு. அது திமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பெரும்பாலான அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகள் விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பற்றற்றவர்கள் கட்சி மாறவோ அல்லது மாற்றி ஓட்டு போடவோ வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அதிமுகவில் இருப்பவர்களுக்கு பாஜக கூட்டணியை அமைத்தது பிடிக்கல அப்படிங்கிறவங்க எல்லாம் கூட விஜய்க்கும் திமுகவிற்கும் வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் அது விஜய்க்கு போறதான் வாய்ப்பு இருக்குது. இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலே ஒரு 12, 15% வாங்கிடுவார் போல் இருக்கு விஜய். ஆனால் அதை சரியாக அவர் பயன்படுத்துவாரா களத்துல?
அதேபோல களத்தை வந்து அவர் இன்னும் போகவே ஆரம்பிக்கல. இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கு. 6, 7 மாதங்கள் தான். அதுக்கப்புறம் தீவிரமாக தேர்தல் வேலையை பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஜூலை வந்தாச்சு. இப்ப ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. இந்த 6 மாதம் தாங்க. பிப்ரவரிக்கு அப்புறம் தேர்தல், கூட்டணி பேச்சுவார்த்தை அது இதுன்னு ஓடும். எல்லாரும் பிரச்சாரத்துல பிஸி ஆயிருவாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கான களத்தை அமைக்க வேண்டும். கூட்டணி அமையுதோ இல்லையோ, சின்ன சின்ன கட்சிகள் கண்டிப்பா வரும். தேமுதிக வரலாம், ஓபிஎஸ் வரலாம். ஏன் அன்புமணியே விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காரு. விஜய் வந்து தன்னுடைய அன்புமணி வந்து பேரத்தை அதிகரிப்பதற்காக விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு ஒரு குரலை கிளப்பி விடுறாரு. தேமுதிகவும் அந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. தேமுதிக வந்து 3 ஆப்ஷனையும் பயன்படுத்துது. விஜய், திமுக, அதிமுக. எங்க வேணாலும் பரவால்ல அப்படின்னு. ஆனா திமுக மிக குறைந்த தொகுதிகளை தருங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு வருத்தம். வேற ஒண்ணும் 10 தொகுதி குடுப்பாங்க. பட் 10ல 7, 8 கூட ஜெயிக்கலாம். 8 எம்எல்ஏக்கள் வந்தாலே பெரிய விஷயமாச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதேபோல திருமாவளவனுக்கு 10 தொகுதி குடுக்க திமுக தயாராக இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வந்துட்டு இருக்கு. இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க. பட் விஜய் திமுக இவரு திருமாவளவன் அதிகமா எதிர்பார்க்கிறாரு. எதனால அப்படின்னா, அவர் வந்தா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 6, 7% சிறுபான்மையினர் வாக்குகளும் இதுவும் அதிகரிக்கும். தலித் மக்களோட வாக்குகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால அவரை எப்படியாவது கொண்டு வந்துரணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்றார். பட் திருமாவளவன் அதற்கு பிடி கொடுக்கவில்லை இதுவரைக்கும் அப்படிங்கிறது தான். அதுபோல ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு போறாரு அப்படின்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டு அதை வந்து வேற மாதிரி கொண்டு போறாங்க. பட் இதுவரைக்கும் கடந்த ஒரு 4 நாட்கள் முன்னாடி முதல்வர் சொன்னாரு. இன்னும் சில கட்சிகள் வந்து நம்ம கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்தி எப்படியாவது இந்த முறை ஆட்சிக்கு வந்து விட வேண்டும். திமுக 2வது முறை ஆட்சி அமைத்ததில்லை. அதாவது அந்த 70களுக்கு பிறகு. அந்த இத மாத்தணுங்கிறதுக்காக சில விஷயங்கள பண்றாரு. பட் அப்படி நடந்துருச்சு அப்படின்னா, அது திமுகவிற்கு மிகப்பெரிய பலமாகிவிடும். அதிமுகவிற்கு மிகப்பெரிய வீழ்ச்சி ஆகிவிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதிமுகவுடைய வாக்கு வங்கி வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நிரூபணமாகிறது. இப்ப விஜய் ஃபேக்டர்னால இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கிறதே தவிர, அதிகரிக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் இது. அத நம்ம வந்து பல தொகுதிகள்ல போறோம். இப்ப பிரச்சாரத்துக்கு சென்ற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சில இடங்கள்ல இருந்தாலுமே, அது நெறைய இடங்கள்ல காலியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அது அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குங்க. சோ விஜய் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார் அதிமுகவிடம் அப்படிங்கிற விஷயங்கள கூட நம்ம பேச வேண்டியிருக்கிறது. ஒரு பக்கம் வந்து துணை முதல்வர் கேட்டாரு, 80 தொகுதிகள் கேட்டாரு. அத குடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அத பத்தி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது தான் பாஜக உள்ளே நுழைந்து, நீங்க விஜய் கிட்ட போனீங்க அப்படின்னா, நாங்க இதெல்லாம் பண்ணிடுவோம்னு அதிமுகவை பயமுறுத்தி ஒரு மாரி வச்சிருக்காங்க. அதனால தான் அதிமுக வாயே திறக்காமல் இருக்காங்க. அதாவது என்டிஏ தலைமையிலான ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான் நடக்கும். அதிமுக வந்து ஒரு முதல்வர் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி முதல்வர்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அமித்ஷா அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இதுல விஜய் ஃபேக்டர் அதனால தான் அவங்க கழட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ விஜய்க்கு வந்து 20 தொகுதிகள் தான் குடுக்க முடியும்னு எடப்பாடி சொன்னாருன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. சோ இப்படி பல சம்பவங்கள் நடக்குதுங்க. விஜய் வந்து துணை துணை முதல்வர் பதவி கேட்டதாக கூட சில செய்திகள் வருது. சோ அதன் அடிப்படையில எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலுமே, விஜய் வந்து அத பற்றி பெருசா வாய் திறக்கல. பட் அதிமுகவை பற்றி விமர்சனமா அவர் செய்ய மறுக்கிறார் அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய வாக்குகளும் நமக்கு வரும். திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளும் நமக்கு வரும். திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை 3ஆக பிரிக்கிறார்கள். அந்த வகையில் அது திமுக சாதகமாக இருந்தாலும், விஜய் தன்னுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ வந்து ப்ரூவ் பண்ணணும் இந்த முறை. பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து நம்ம 29லயும், 31லயும் வேற மாதிரி அரசியல பண்ணலாம். பல சிறு சிறு கட்சிகள் நம்மகிட்ட கூட்டணிக்கு வருவாங்க. 2031ல ஒரு எதிர்க்கட்சியாகவும், அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஆட்சிக்கே வரலாம் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அவர் ஒர்க் பண்றாரு அப்படின்லாம் சொல்லப்படுதுங்க. ஸோ இதன் அடிப்படையில தான் விஜய் ஒர்க் பண்றாரு. அதுதான். அதாவது அதிமுகவை தவிர்ப்பதன் மூலம் அதிமுகவுடைய வாக்கு சில சதவீதமும், சிறுபான்மையினர் வாக்கு சில சதவீதமும், திமுக எதிர்ப்பு வாக்கு சில சதவீதமும் சேர்த்து தான் ஒரு 8லேருந்து 12 நம்ம கால்குலேட் பண்ணோம். அவர் ஆனா 15லேருந்து 20 எதிர்பார்க்கிறார். ஆதவ் அர்ஜுன் வந்து 25 எதிர்பார்க்கிறார். இப்படி 25 எதிர்பார்க்கிற அளவுக்கு போக வாய்ப்பில்லை. ஆனால் இதுக்கப்புறம் அவர் முன்னெடுக்கிற பிரச்சாரங்கள், மக்களை சந்திக்கிற விதம், இதை பொறுத்து அந்த பெர்சன்டேஜ் மாறுபடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது நம்ம டிசம்பர் கண்டிப்பா அத பேச போறோம். அவ்வளவுதான் தலைப்புன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க் யூ அண்ட் பை டு எவ்ரிஒன். தேங்க் யூ. மிக்க நன்றி மக்களே.